ஹாய் கேஸ், நான் தான் உங்கள் அஃப்சல் மோட்டோ விளாக்ஸு எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ வந்து ஒரு 2 டேஸாக விளாக் கொடுக்க முடியல. நேற்று விளாக் வந்திருக்கும், மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் கொடுத்துருந்துருப்பேன் ஃபியூச்சரை பற்றி. மெக்கானிக் சைடில் இருந்து அங்கேருந்து தான் ஒரு விளாக் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலி இந்த வேறு விளாக் தான் ஷூட் பண்ண வேண்டியது. ஸோ அதனால் இந்த சரி ஜாம் வந்துட்டு அதுக்கப்புறம் அன்பாக்சிங் விளாக் போட்டுடலாமே எங்களோட இந்த விளாக் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து நாளைக்கு அந்த விளாக் ஷூட் பண்ணிடுவோம், ஓகேவா? அந்த பைக்கர் ரிலேட்டடான வீடியோஸு நாளைக்கு ஷூட் பண்ணி மெக்கானிக் காலைல 10 மணிக்கு வந்துடும், ஓகேவா? இன்றைக்கி வந்து கோபுரோட மவுண்ட்டுன்னு சொல்கிறது இல்லை, கிளிப்புன்னு சொல்லலாம். எனக்கு கார்லலாம் வச்சு விளாக் பண்ணிட்டு போவோம்ல, காரில் ஆட்டோவில் கண்ணாடியில் விட்டு எடுத்துகிட்டு போவோம்ல. ஸோ அந்த மவுண்ட்டு உடஞ்சிருச்சு. இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்துருச்சு. அதான் சரி இன்றைக்கி தான் வந்துருச்சு. சரி வந்தோடனே அது சரி அந்த விளாகை தள்ளி போட்டு இந்த விளாகை நீ ஷூட் பண்ணி நாளைக்கு காலை 10 மணிக்கு வந்துடும். நாளைக்கு எடுக்கிற விளாகு மத்தியானம் 10 மணிக்கு வந்துடும், ஓகேவா? ஷார்ட்ஸ் நான் கொடுத்துருவேன். ரெகுலராக இப்போ வாட்ஸ்அப்பில் ஷார்ட்ஸ் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிடுறேன். காலைல விளாக் வரலன்னா காலைல 10 மணிக்கு ஷார்ட்ஸ் வந்துடும். அப்படின்னா ஈவினிங் 5 o'clock வந்து ஷார்ட்ஸ் வந்துடும். அதுக்கடுத்து வந்து விளாக் அன்றைக்கி ஷூட் பண்ணிவிட்டு மத்தியானம் காலைல 10 மணிக்கு வந்துடும். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? இன்றைக்கி அதான் இன்றைக்கி விளாக் பண்ண போகிறோம். சாரி, கையில் வச்சுருக்கு பார்த்துருப்பீங்க. சரி, ஓகேவா? அங்கே ஓடுது கேமராவில், இங்கே அப்படியே வாய்ஸ் கிளியராக இருந்து. சரி, ஓகேங்க. நீங்கள் அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜாலியாக பேசாமல் மறக்காம சொல்லி பார்த்துட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஓகேவா? என்ன ஜாமான்னு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கெஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த தமிழ்லேயே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, ஓகேவா? தமிழில் பார்க்காதவங்க உள்ள வீடியோவில் வந்து பாருங்கள். இதான் மவுண்ட்டா, இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், ஓகேவா? சரி வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரீங்க பாருங்கள், ஓகேவா? கடைசியில் நான் வந்து பைக்கை பற்றின ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்க, அப்போ தான் வீடியோவில் என்ன சொல்ல முடியும், ஓகே? வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ நம்ம பாக்ஸு பக்கத்தில் வந்தாச்சு, எடுத்து வந்தாச்சு. ஸோ உள்ளே வந்துச்சிங்க, எத்தனை டைம் ஆகிடுச்சு, அதுதான் வீடியோ உங்களுக்கு. இதோ சாரிங்க. ஓ சாரி, இந்த பக்கமா? கத்தியெல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். சாரி, அந்த இதுன்னு வச்சுக்காதீங்க. சும்மா இது இருக்கும்ல, டேப் போட்டிங்களா, அதை இருக்கிறது தான், வரணும் இல்லை. ஸோ பாருங்கள், பிரிச்சிடலாமா? என்னாச்சு, பல்ப் விட்டுட்டு போகுது. அது தொலை மாட்டுதுங்க. டேப்பு கண்ணன்னு விட்டுட்டேனா? யா, இதான் இருந்துச்சு இந்த டப்பாக்குள்ள. ஆமாம், இந்த டப்பாக்குள்ள இதான் இருந்துச்சு. சரி, கத்தி வேறு அங்கே இதே தாங்க எவ்வளோ நேரம் பேக்கிங்க சம்மந்தமே தான் போட்டுருக்கானுங்க. மைக் ஆனில் இருக்கா? மைக் ஆனில் தான் இருக்குது. மறுபடியும் இதோட பார்த்துட்டே இருக்கணுங்க, இந்த பிரச்சனையும். இப்படிலாம் டேப் சுற்றி வச்சுருவாங்க பாருங்க. இதுக்கு ஒரு ஷீல்டு. ஒன்று நிமிஷங்க, கால் வருது, பேசிட்டு வந்தேன். சாரிங்க, ஒரு முக்கியமான கால் வந்துச்சா. ஸோ அது பேசிகிட்டே இருந்தேன், டைம் ஓடிச்சு. விளாக் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதாங்க காமிச்சிட்டேன்ல. ஸோ பேக்கிங் அப்படியே மோல்டிங் டேபிள் வச்சுருக்காங்க. இதை காமிக்கிறதுக்குள்ள நான் படாத பாடு. சரிதாங்க, இதுதான் இது கல்ட்ரா டைப் தாங்க அதெல்லாம். ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கா? எனக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கா, கோணலாக இருக்க மாதிரி தெரியுது. இல்லையே, ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக தானே இருக்குது. ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி தோணுது. ஓகே, பார்த்துக்கலாம். இதுதாங்க போய் நீ அன்பாக்சிங் இது. வேறு விளாக் தான் ஷூட் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ பார்த்தா சரி ப்ராடக்ட் வந்துருச்சு, ஏன் போய் நம்ம விடவானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு. சரி, ஓகே. அப்போ அந்த பிளாஸ்டிக்கில் அந்த பாலித்தீனில் ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா? அந்த ஸ்மெல்லுங்க செம்ம ஸ்மெல்லுங்க. இந்த இது வந்து ஸ்மெல் அப்போலேருந்து பிடிக்கும் எனக்கு. அப்பா செம்மையாக இருக்குது.
பாக்ஸில் என்ன போட்டுருக்காங்க தெரியல. இது ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க, என்ன ஸ்டிக்கர்னு தெரில. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் காமிக்கிறேன். ஸ்டிக்கர் ஓட்டினானுங்க. ஏதோ ஸ்டிக்கர் மாதிரி தெரியுது. ஸ்டிக்கர் தான், என்ன ஸ்டிக்கர் இல்லை வாங்கிக்கிறேன். இந்த ஸ்டிக்கரு இதில் இருந்துச்சு. பாக்ஸு எவ்வளோலாம் டேமேஜ் பண்ணணும் அவ்வளோ டேமேஜ் பண்ணித்தாங்க கொண்டு வருவாங்க. மனசாட்சியே இல்லாமல் இந்த வேறு ப்ராடக்ட் வர நெளியாது இது பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இது வேறு இருந்துச்சு. ஸோ என்னென்னமோ போட்டிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இதுதான் ஒரு இது ஒரு அட்டை மட்டும் கிடச்சிட்டா போதும் அவங்களுக்கு. இந்த ஃப்ளிப்கார்ட்டும் ஒரு தாள் டிஃபால்ட்டாக கம்பெனியில் உட்காந்து போட்டு இந்த தாளை அப்படி போட்டு இது பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சா. அது இவ்வளோ பெரிய பாக்ஸில் இந்த சின்ன ப்ராடக்ட் தான் இருந்துச்சு. பார்த்துங்க, இவ்வளோ பெரிய பாக்ஸு, ஆனால் ப்ராடக்ட் இத்தனை உண்டு. ஏன் அப்படி எனக்கு ஒன்றும் புரியலையே. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தானே பார்த்தேன். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. பண்ணாமலாம் இருக்க முடியாது, அதான் யோசித்தேன். இந்த இது காரு தான், காரு ஆட்டோ சம்திங் அதுதான் மாட்ட முடியும். என் கோப்ரோ தாங்க. மொபைலுங்கிறப்ப திடீர்னு நம்ம போகிறோம், திடீர்னு போகிறோம்னு வச்சிங்கன்னா டக்குன்னு போய் எடுத்து நம்ம லாக் பண்ணுவோம் மொபைல் எடுத்துகிட்டு. இதுவே கேமரா இருந்தால் மொபைல் இல்லாத காரணத்துக்கு கேமரா சின்ன கோப்ரோ தானே, அதில் என்ன தெரியும் சொல்லிட்டு வீடியோ எடுத்து ஷூட் பண்ணிடலாம். ஸோ அப்படிங்கிறப்ப இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். தூக்கி அழகாக தூக்கி ஆட்டோ தூக்கி மாட்டின்னு வச்சிங்களேன், கோப்ரோ தூக்கி இங்கே தெரிஞ்ச தூக்கி முறுக்கு நம்ம ஓட்ட ஆன் பண்ண மாதிரி அடுப்பு ஏதாவது தெரிஞ்சிடலாம். ஸோ கோபுரம் வண்டியில் தான் இருக்கும், ஆட்டோவில் தான் இருக்கும், இல்லை ஹெல்மெட் மாட்டிடுவேன். மாற்றி எதுலனா மொபைல் தாங்க. நல்ல ஸ்மெல்லுங்க, நல்ல ஸ்மெல்லு பார்க்கல. ஸோ என்னென்னா இன்னும் சொல்லணும் மறந்துட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெஃப்ரிஜரேட்டருக்கு எவ்வளோ தெரியுமா, எவ்வளோ காசு இருந்துச்சு தெரியுமா? காசு சொல்லலை, ஓப்பனாக நான் சொல்கிறேன், காசு சொல்லலை. ஒயரிங்கில் பார்த்துட்டு டூம் லைட் மாற்றிருக்கு, டூம் லைட்டு அப்போயே தெரியல, டூம் லைட் மாற்றிருக்கு. அப்புறம் வண்டி போயிட்டுருக்கப்ப பேக் வீலில் இது ஷாக் அப்சருக்கு இந்த பக்கம் மெர்காடு ஒன்று இருக்கும். போயிட்டு இருந்தால் இப்படி டேனிங்கில் லைட்டாக படுத்தாலே தர்றன்னு ஆடுது. ஓகேவா? ஃப்ரண்ட்டில் இறையிறதுன்னு பாட்டிச்சு. எப்படின்னா ரெண்டு வைசரு. ஓகேவா? ஒன்று நான் புதுசாக போட்டு இப்போ ஒன்று வைசர் இருக்கும், இன்னொன்று சின்ன வைசரு ரெஃப்ரிஜரேட்டர் டிஃபால்ட்டாக இருக்குங்களா அந்த மாதிரி வைசரு. அதில் என்ன ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்ன ஆகிடுச்சு, அது என்ன உடஞ்சி போயிடுச்சு. அதுதான் கறக்க வரட்டுன்னு இந்த சவுண்டு 2 சவுண்டாக கேட்டுச்சு. என்னடா அது இப்போ சவுண்டு கேட்குது, இப்போ சவுண்டு கேட்காது, அப்போ சவுண்டு கேட்குதுன்னு வச்சுட்டு ஒரு லைட்டாக அந்த ஆஃப் ஆகுதுங்க. அதான் என்னடா அது பிரைட் ஆகுது, இப்படி டும் ஆகுது, பிரைட் ஆகுது டும் ஆகுதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். மேலே லைட்டுங்க, ஐயோ இந்த லைட்டு வேறு நான் பார்க்கணும். அது வேறு இன்னைக்கு வீடியோ எடுத்தாலும் ஏதாச்சும் ஒரு சம்பவம் இல்லாமல் இருக்காதுங்க. ஓகேவா? அந்த சம்பவம் இல்லைன்னா தான் நம்மளுக்கு சந்தோஷம். ஓகேவா? சம்பவம் தான் இப்போ தான் இருந்துட்டுருக்குமே. ஸோ அதனால் ரெஃப்ரிஜரேட்டருக்கு அந்த ஒரு இது. ஓகேவா? ரெஃப்ரிஜரேட்டர் டூம் லைட்டு இப்போ சரி பண்ண சொல்லியிருக்கு, டூம் லைட் வாங்கி கொடுத்தாச்சு. ஓகேவா? இன்னும் செயின் ஸ்ப்ராக்கெட் செயின் லூஸாக இருக்குன்னாங்க. அதை இப்போ கை வைக்கணும், கை வச்சு பெரிய செலவாகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் கை வைக்கல, விட்டாச்சா. அடுத்தது என்ன கேட்டிங்கன்னா, அது சாக்கப்ஸாக கொஞ்சம் டைட் பண்ணியாச்சு. ஓகேவா? அந்த செயின் லூப்பையும் டைட் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்தது என்ன கேட்டிங்கன்னா, மைக் ஆனில் இருக்குது, ஆனில் பார்த்துட்டே வேண்டியதுங்க. அடுத்தது என்ன கேட்டிங்கன்னா, அடுத்தது ஒயரிங்க. ஓகேவா? ஸ்லீவ் எடுத்து அது ஒயரிங் டேப் அடித்து அது வச்சுருக்கா. இன்னும் அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்ரஸ் இருக்குல்ல, அது நைட்டே நெளிஞ்சிச்சு. அது பற்றே வச்சாச்சு, டிஃபால்ட்டாக பற்ற வச்சாச்சு. ஏன்னா ஒரு ஆள் பேக் சைடில், ஃப்ரண்ட் சைடில் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேக் சைடில் ஒரு லேடிஸும் உட்கார முடியாது, ஜென்ஸ் உட்காரலாம். எப்படின்னா இப்படி ஏறி இந்த பக்கம் வேணுன்னா ஃபுட்ரஸ் இப்படி தானே உள்ள ஃபுட்ரஸ்ஸு இப்படி போயிடுச்சு. அவங்க மாப்பிள்ளை காலை வைக்கணும்னா இப்படி தான் வைக்கணும். இப்படி போனோன்னா அந்த தூக்கி அந்த இது ஸ்டீல் மாதிரி இருக்குது, அதில் தூக்கி வச்சுக்கிறாப்புல. அதெல்லாம் அது சரி பண்ணியாச்சு, அதை பற்ற வச்சாச்சு. அப்புறம் இன்னும் சில்லற வேலை என்ன இருக்குது, ஏதோ ஒரு சொன்னாப்புலையே, ஏதோ வேலை சொன்னாப்புலையே, சுத்தம் பண்ணுறேன்னு. இன்ஜினில் இந்த ஆயில் கசிக்குன்னு சொன்னோன்னே, அது என்ன கேட்டிங்கன்னா, உள்ளே ஃபில்ட்ரு இருக்குல்ல, அது நான் இங்கே சும்மா கழட்டும் போதே நான் பார்த்தா மாறு ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸோ நீ கழட்டி பாரு, உனக்கு செட் ஆகுமான்னு பார்த்து மெக்கானிக்கிட்ட ப்ரோட்ட சொன்னேன். இப்போ ஓகேன்னுட்டு பார்த்து இது பண்ணிட்டாப்புல. இப்போ பேஸ்ட்டை போட்டு ஃபுல்லாக வச்சு
மொழிகிட்டாப்புல அந்த இன்னும் ஜெம்மத்துக்கு வராத அளவுக்கு மொழிகிட்டாப்புல. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்ஜின் ஆயிலுக்கும் இப்போ ஊற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கீழே நெட்டு போல்ட்டும் வச்சு மரம் வச்சு ஏற்றி சரி பண்ணிட்டா இல்லை, சின்ன சின்ன வேலை தாங்க இருக்குது. ஆனால் பார்த்தா பெருசாக இருக்கணும்ட்டு மாதம் கணக்கில் இங்கே வெளில போட்டதுனால நம்மளுக்கு மனசாக இருக்கணும் போயிடுது. அப்படிங்கிறப்ப வந்து இருக்குது. ஸோ அதாங்க இந்த வேலை தான் என் ஃபியூச்சருக்கு வேலை பார்த்தாச்சு. ஸோ நாளைக்கு காலைல டெலிவரி கிடையாது, நாளைக்கு மதியானம் நாளைக்கு நைட்டு தாங்க டெலிவரி பண்ணுவேன். ஸோ நாளைக்கு எப்படியாச்சும் காலைல மதியானம் சாயங்காலத்துக்குள்ளே எப்படியாச்சும் டெலிவரி எடுக்கிற மாதிரி நான் பிளான் பண்ண சொல்கிறேன். பிளான் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம சேனல் பசங்க தான் சொல்லி பேசுங்கிறப்ப பசங்க. ஸோ சாரிங்க, லாஸ்ட் டைலாக் மட்டும் இப்படி லைட்டாக வளருது. ஏன்னா பேசி பேசி பழக்கமாயிட்டா. ஸோ அதனால் லாஸ்ட் டைலாக் மட்டும் இப்படி வளரும். அதில் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. என்னடா ஏதோ சொல்கிற லாஸ்ட்டில் டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க அப்படின்னு சொன்னீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. ஓகேவா? நான் ப்ளாகில் என்ன சொன்னாலும் எனக்கு புரியாது. எஃபிஜெட்டில் எவ்வளோ கிளாஸ் வந்துச்சு, எவ்வளோ என்னென்ன ப்ராடக்ட் மாற்றினேன், எவ்வளோ ப்ராடக்ட் எவ்வளோ இது வந்துச்சு, எவ்வளோ ஜிஎஸ்டி போட்டாங்க, எல்லாமே ஏற்று நான் இந்த பைக்கு ரிலேட்டடான இந்த போய் வாட்ஸ்அப்பில் விட்டுட்டாங்க. இந்த மாதிரி ரிலேட்டடான உங்களுக்கு வீடியோஸ்லாம் வரும். அப்படிங்கிறப்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்க, வ்ளாக் என்ன சொன்னால் புரியும். ஓகேவா? சரி, ஓகே. இந்த வ்ளாக் எதை முடிக்கிறேன். நாளைக்கு எஃபிஜெட்டை நான் போய் பகலில் போய் ஷூட் பண்ணிவிட்டு மக்கியான காலையில் 12 மணிக்கு உங்களுக்கு அனுப்பிவிட்ருவேன். ஓகே, நாளைக்கு ஷார்ட்ஸ் நான் கொடுத்துட்றேன். அன்றைக்கே ஷார்ட்ஸ் கொடுத்துட்டு அன்றைக்கே வ்ளாக் எடுத்துருவேன். வ்ளாக் ஷூட் பண்ணி அனுப்பிடுவேன். ஷூட் பண்ணி மக்கியான 12 மணிக்கு உங்களுக்கு வந்துடும். அதுக்காச்சும் கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா ஃபஸ்ட்லேயும் அதான் சொல்லுவேன், எண்டுலேயும் அதான் சொல்லுவேன். இது முக்கியமான எண்டு பாயிண்ட் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் சொன்னால் தான் உண்டு, வேறு வழியே கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், வேறு இல்லை. சரி, ஓகேங்க. ரொம்ப லென்த்தாக போய்ட்டுருக்கு வீடியோ. அதனால் நான் எடுக்கிறது 7 MB 8 MB தான். இது வந்து 9 MB போய்ட்டுருக்குது. அப்புறம் வந்து முடிச்சு விட்றாங்க. சரி, ஓகே. இந்த விளாக் இது வரைக்கும் நம்ம சேனல் அப்போ சொன்னாலும் சொல்லிட்டுருங்க பசங்க. ஓகேவா? ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஃபுட்டு அடுத்தது என்ன நம்மள கண்டென்ட் எடுக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். ஃபுட்டு ரிலேட்டடானது. அப்புறம் வந்து எதாவது ஜாலியாக இன்னொன்று வந்து ஒன்று சொல்ல மாட்டேங்க. நான் ப்ரெஸ்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன், ரிப்போர்ட்டராக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த ரிப்போர்ட்டர் சிம்பிளோட நான் வ்ளாகு அடுத்த எஃபிஜெட்டுக்கு போய் அதுக்கு அடுத்த வ்ளாகை நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வேலைக்கு எப்படி செஞ்சேன், எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு அப்படி சொல்கிறேன். ஓகேவா? அடுத்த லைஃப் ஸ்டோரி நிறைய இருக்குங்க. அடுத்த வ்ளாக் வந்துடும். மக்கள் வெறித்தனமான வ்ளாக்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் ஒன்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். அதெல்லாம் டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்டர்டைன்மெண்ட்டாக வ்ளாக்ஸ் நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. 12 மணிக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஷார்ட்ஸாக இருக்கட்டும். ஈவினிங் 5 o'clock 12 மணிக்கு ஷார்ட்ஸாக வேணால் ஈவினிங் 5 o'clock நான் ஷார்ட்ஸ் கொடுத்துருவேன். ஓகேவா? எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேங்க. அடுத்த விழா பார்க்கலாம். லவ் யூ ஸோ மச்ங்க.